வயல்களும் மரங்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்திலே தங்கராஜ் என்ற ஒருவர் வசித்து வந்தார். தங்கராஜ் ஒரு பணக்கார நில உரிமையாளர். ஆனால் அவர் இரக்கமற்றவர். ஒரு நாள் தனது வயல்வெளியில் நடந்து செல்லும் போது தங்கராஜ் தனது வீட்டின் அருகே உள்ள பெரிய மரம் ஒன்று இலைகள் காய்ந்து அதன் கிளைகளுடைய கூடிய வகையில் இருப்பதை கவனித்தார். தங்கராஜ் தன் வேலையாட்களிடம், இந்த மரத்திற்கு என்ன ஆனது? சில வாரங்களுக்கு முன்புதான் இது ஆரோக்கியமாக இருந்தது. திடீரென்று ஏன் இவ்வாறு இருக்கிறது என்று கோபத்துடன் கத்தினான். வேலைக்காரன் தயக்கத்துடன், ஐயா, இந்த மரத்தை சுற்றியுள்ள மண் மிகவும் வறண்டு விட்டது. இதற்கு தண்ணீர், ஊட்டச்சத்து தேவை. அது இல்லாமல் மரம் வாழ முடியாது என்று பதில் அளித்தான். இவ்வளவு வலிமையான மரம் எப்படி திடீரென்று வாடும்? அதுவும் மண் வறண்டு போனதால் என்று தங்கராஜ் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது வேலையாட்களுக்கு மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டார். ஆனால் அவர் மனதுக்குள்ளே ஆழமாக இறக்கும் மரத்தின் பார்வை அவரை நிலைகுலையச் செய்தது. அது அவரது சொந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பைப் போல உணர்ந்தார். ஆனால் ஏன் என்று அவருக்கு இன்னும் புரியவில்லை. சில நாட்கள் கழிந்தன. அவருடைய பாட்டியார் அமுதா. இவர் தங்கராஜை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு வந்திருந்தார். அவர் தனது ஞானத்திற்காகவும் பலருக்கு வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை புரிய வைப்பதற்காகவும் அறியப்பட்டவர். வாடிக்கொண்டிருக்கும் மரத்தை பார்த்து கொண்டிருந்த தங்கராஜை பார்த்து, இந்த மரம் உன் இதயம் போன்றது தங்கராஜ். அன்பு இல்லாவிட்டால் மரமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, இரண்டுமே வாடிவிடும் என்றார் அவருடைய பாட்டியார் அமுதா. தங்கராஜ் ஆச்சரியத்துடன் முகம் சுளித்து, என் இதயமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு தேவையான செல்வம், நிலம், அதிகாரம் அனைத்தும் என்னிடம் உள்ளன. அன்புக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அமுதா பாட்டியார் மெல்லிய புன்னகையுடன், தண்ணீரும் கவனிப்பும் இல்லாமல் இந்த மரம் எப்படி வாழ முடியாதோ, அன்பு இல்லாமல் இதயம் வாழ முடியாது. உன் வாழ்க்கை செல்வம் நிறைந்ததாக தோன்றலாம். ஆனால் அன்பு இல்லாமல் இந்த வறண்ட மண்ணைப் போல தரிசாக இருக்கும். அன்புதான் வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் என்று பதில் அளித்தார். அடுத்த சில நாட்களில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி கவனித்துக் கொண்டதால் மரம் மீண்டும் செழுமை அடையத் தொடங்கியது. இதை கவனித்த தங்கராஜ் பாட்டியாரின் வார்த்தைகளை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். மரத்தடியில் நின்ற தங்கராஜ் மெதுவாக, தனக்குத்தானே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதா? இந்த செல்வம், இந்த நிலம், இந்த அதிகாரம் எதுவும் நமக்கு ஆறுதல் தராது. அன்பு மட்டுமே நம்மை மேல் நோக்கி உயர்த்தி செல்லும் என்று நினைத்தார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தளிர்த்தற்று. அன்பு இல்லாத வாழ்க்கை வறண்ட, உயிரற்ற, வாடிப்போகும் பாலைவனத்தில் சாறு இல்லாத மரம் போன்றது. ஆனால் அன்பு இதயத்தில் நுழையும் போது அர்த்தம், நோக்கம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மலர்கிறது.